பிரபல பின்னணி பாடகியும் நடிகர் கார்த்திக் குமாரின் முன்னாள் மனைவியும் சுசி லீக்ஸ் என்ற இணையதளம் மூலம் பிரபலமான சுசித்ரா அவர்கள் தற்போது பல நிகழ்வுகளை கூறிக்கொண்டு வருகிறார். குறிப்பாக உயர்ந்த நடிகர்கள் அளிக்கக்கூடிய விருந்தில் கண்டிப்பாக ஒரு மோசமான போதைப் பொருள், அதாவது கோகைன் பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் பல யூடியூப் சேனல்கள்ல இப்பொழுது மிகப்பெரிய செய்தியா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா சொல்றது உண்மையா பொய்யா? இதை பத்தி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அம்மா கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த நிகழ்வுல இவங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சக நடிகர்களை சோதித்து பார்த்தால் அவர்கள் எந்த அளவுக்கு இது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரியும் அப்படின்ட்டு. இதுவரைக்கும் எந்த பிரச்சனை ஆரம்பிச்சாலும் அதற்கு ஒரு 10 பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா இந்த அம்மா தலையெல்லாம் வெடிச்சு போட்டுக்கிட்டு பொட்டெல்லாம் வைக்காம பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே இருக்குதான் அப்படின்னு ஒரு சில யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க. இந்த வெள்ளையா இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி மேக்கப் போடாம தலைவிரி கோலத்துல அவர்கள் மனதில் பட்டதெல்லாம் சொல்றதுனால உண்மையா இருக்குமோன்னு ஒரு சில யூடியூப் சேனல்லையும் சொல்றாங்க. படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கொகைன் பயன்படுத்துற மாதிரியே பல காட்சி அமைப்புகள் இப்ப ரீசெண்டா வந்த மூவிகள்ல, அதுவும் குறிப்பிட்ட இயக்குனர் இயக்கிய திரைப்படங்கள்ல அதிக காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல காட்டக்கூடிய அந்த போதை பொருளும் உண்மையாக இருக்குமோ? உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? எனக்கு இருக்கு. சந்தேகத்தை அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். யாரும் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்க போறது இல்ல. பண்ணலாம் நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, பண்ணியிருக்காங்களா இல்லையா? பல யூடியூப் சேனல்ல இதை பத்தியே இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தனது கணவரை பத்தி ரொம்ப இழிவாகவும் பேசிட்டு வர்றாங்க. அதுக்கு அவரும் நான் அது மாதிரி இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பற்றி தவறாக விமர்சனம் செய்தால் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அப்படி இல்லை என்றால் அந்த பெண்ணிற்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை. 2 காரணங்கள் தான் இருக்கும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா ஒட்டுமொத்த நடிகர்களும் தவறான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னாக்கா தமிழகத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கஞ்சாவை அதிகமா இளைஞர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல கஞ்சா வச்சிருக்கிறதா சொல்லிட்டு அரெஸ்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அம்னி சொல்றது எந்த வகையில உண்மையா இருக்கும்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒண்ணு, இந்த அம்னிய பிடிச்சி விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அம்னி சொல்றவங்களை பிடிச்சி விசாரிக்கணும். 2மே பண்ணாம இருக்கிறது மிகவும் கவலைக்குரியது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இந்த கொகைன் பிரச்சனை வேற.